ஹாய் கைஸ், இப்போ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து டிவைடட் இன்டூ பார்ட்ஸ். இந்த டிவைடட் இன்டூ பார்ட்ஸ்லாம் என்ன? இப்போ ஒரு நம்மக்கிட்ட ஒரு 10 மாம்பழம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு அரை பங்கு, அதாவது அரை பங்குனா 50% வந்து ஒருத்தனுக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் பங்குலேருந்து அது போகும். ஸோ அதுதான் டிவைடட் இன்டூ பார்ட்ஸ். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கேக் வாங்குறீங்கன்னா அந்த கேக்குனா பெரியவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, சின்னவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. அப்போ அந்த கேக்கை தான் நம்ம பிரித்து கொடுக்குறோம். அப்போ அதை நம்ம ஸ்கேலாக பிரிக்கிறோம் தெரியுமா? அதை வந்து நம்ம ரேஷியோ ப்ரொபோசலில் பார்க்கணும். இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ கொஸ்டின் வைஸாக சால்வ் பண்ணி காட்டா. இப்போ இஃப் ₹1000 இஸ் டிவைடட் பிட்வீன் ஏ அண்ட் பி இன் தி ரேஷியோ ஆஃப் 3:2, தென் ஏ வில் ரிசீவ் 1000 ரூபா இருக்குது கைஸ். அதை ஏக்கும் பிக்கும் நடுவில் பிரிக்கணும். பிரிக்கிற இடத்துல என்ன மாதிரி பிரிக்கணும்னா, ஏக்கு வந்து 3 பங்கும் டிக்கு வந்து 2 பங்கும். இதை நீங்கள் நல்லா லிட்ரலாக பாருங்களேன். 3 பங்கு 2 பங்கு, டோட்டலாக எத்தனை பங்கு இருக்குது? 5 பங்கு இருக்குது. அப்போ 1000 ரூபாயை 5 பங்காக பிரித்தா ஒரு பங்கு எவ்வளோ? 1000 ரூபாயை 5 பங்காக பிரித்தா ஒரு பங்கு எவ்வளோன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 1000 × 1 = 5x. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது தான். பண்ணும்போது நமக்கு இது ஒரு டைமும் நமக்கு இது 200 ரூபா ஆகும். அப்போ ஒரு பங்குங்கிறது நமக்கு 200 ரூபா. அப்போ ஏக்கு வந்து 3 பங்கு கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 3 × 200, அடுத்து 2 பங்கு கொடுக்கணுன்னா பிக்கு 2 பங்கு கொடுக்கணுன்னா 2 × 200 பண்ணும்போது நமக்கு 600 + 400, இது ரெண்டுத்தையும் சேர்த்தும்போது நமக்கு அந்த வேல்யூ வரணும். வந்துச்சுன்னா தான் அதை நம்ம கரெக்டாக ஈக்குவல் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதில் நமக்கு என்ன புரிய வருதுன்னா, கொடுத்த பங்கை டோட்டலாக ரேஷியோவில் எத்தனை பங்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை அதுக்கேற்ற மாதிரி பிரித்தாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆனால் எக்ஸாமில் போய் நம்ம இவ்வளோ தடவை இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஏவோட பங்கு மட்டும் வேணும்னா ஏவோட பங்கு 3, கீழே வந்து 5 போடுறோம். ஏன் 5 போடுறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 5 பங்கு வந்து நமக்கு 1000 ரூபா நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 3 பங்கு எவ்வளோ அதுதான் கேள்வி. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். ஸோ புரியுதா? அப்போ ஏ வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாருன்னா 3/5 ரிசீவ் பண்ணுறாரு, 3 பங்கு. அப்போ 3/5 ஆஃப் 1000 வந்து என்னது? 3/5 ஆஃப் 1000 வந்து இது 200 மாறிடும். இங்கே நமக்கு 600ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஒரு சின்ன சம்மை நான் எந்த அளவுக்குலாம் போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுத்து செகண்ட் சம்மு 78 ரூபா இருக்குது. 78 ரூபாயை 3 பகுதியாக பிரிக்கணும், 3 பார்ட்ஸாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறாங்கன்னா 1 1, இன்னொன்று 1:3, இன்னொன்று 1:6. எனக்கு இதில் மிடில் பார்ட்டுக்கு ஒரு பங்கு போயிருக்கும் தெரியுமா? அந்த பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சால் போதும். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லியிருப்போம், எப்பயுமே ரேஷியோ வந்து நமக்கு எப்படி இருக்கக்கூடாது? நமக்கு ஃப்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் கீழே வந்து 3க்கும் 6க்கும் நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 6 தான் எல்சிஎம்மாக வரும். அப்போ நான் 6 போட்டுக்கிறேன். எனக்கு இங்கே இருக்கிறது 6 மாறணும்னா நான் கீழே இருக்கிறத மல்டிப்ளை பை 6 மல்டிப்ளை பண்ணணும். அதனால் நான் மேலே 6 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 6. அடுத்து இங்கே 3 இருக்குது. இந்த 3 வந்து நான் 6 மாற்றுறதுக்கு இதை நான் 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் மேலே இருக்கிறது 2 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இது 2 மாறும். அடுத்து இந்த 6 இருக்குது. இந்த 6 பிரச்சனை இல்லை. நம்ம அதனால் வந்து நமக்கு 1 அப்படியே வந்துடும். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 6:2:1ன்னு கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு 6:2:1 கிடைச்சது பிரச்சனை இல்லை. இதுதான் எனக்கு ஆக்சுவலான ஏபிசியினுடைய ரேஷியோ. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கான்னா 78 ரூபா எப்படி பிரிச்சிருப்பான்னு கேட்டிருக்கான். அப்போ டோட்டலாக எத்தனை பங்கு இருக்குது? 6, 7, 8, 9 பங்கு இருக்குது. அப்போ 9 பங்கில் பிக்கு எவ்வளோ போகுது? 2 பங்கு போகுது. அப்போ எதுலேருந்து போகுது? 78 ரூபாலேருந்து போகுது. இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும், உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம 3 டேபிளில் தான் அடிக்க முடியும். இதை 3 டைமையும் இதை வந்து நமக்கு 26 டைமாக போட்டால் நமக்கு இதுக்கு வந்து 52/3ன்னு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியோட பங்கு வந்து 52/3 அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்டு கொஸ்டின். இப்போ
33,630 ரூபா இருக்குது கைஸ். அதை வந்து நம்ம ஏபிசிக்கு வந்து பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது அப்போ வந்து என்ன அர்த்தம்னா த ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஏ டு தட் ஆஃப் பி, அதாவது ஏக்கும் பிக்கான ரேஷியோ வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்கான். ஏக்கும் பிக்குமான ரேஷியோ வந்து 3:7. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸ் அந்த ஒரு கிளாஸ் வந்து எதை பற்றி இருக்குன்னா அந்த ரேஷியோனுடைய ஆல்ட்ரேஷன் பற்றி நமக்கு கான்செப்ட் சொல்கிறதுக்கோசரம் இருந்துச்சு. இப்போ தான் நம்ம இதை அப்ளிகேஷன் பண்ணுறோம், சம்மில் அப்ளிகேஷன் பண்ணி பார்க்குறோம். அப்போ நமக்கு அடுத்து என்ன சொல்கிறான், அண்ட் தி ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் பி டு தட் ஆஃப் சி வந்து என்ன வரும்னா B:C. B:C வந்து நமக்கு என்ன வரும் 6:5ன்னு கிடைக்கும். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், த அமௌண்ட் ஆஃப் மணி ரிசீவ்டு பை பி ரிசீவ் பண்ணக்கூடிய மணி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன், A:B:C. இப்போ நான் இதை என்ன பண்ணணும் 3:7 பிசிக்கு பதிலாக 6:5. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 2 புள்ளி, இந்த இடத்துல 2 புள்ளி, இங்கே 2 புள்ளி, இங்கே 2 புள்ளி. அப்போ நான் இங்கே ஒரு பாக்ஸை போட்டுக்கணும், இங்கே ஒரு பாக்ஸை போட்டுக்கணும். இந்த 7 நான் அப்படி இங்கே எழுதிடலாம், இந்த 6 நான் அப்படி இங்கே எழுதிடலாம். அப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா 3 × 6 7 × 6 7 × 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கேஸ் வருது, 3 6 18, இது 42, இது 35. நம்ம இதுக்கு மேலே இதை ஒன்றும் அடிக்க முடியாது, பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன சொல்கிறான், பி வந்து எவ்வளோ மணி ரிசீவ் பண்ணியிருப்பான்னு எனக்கு அர்த்தம். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும், டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ 18, 42, 35. ஸோ எனக்கு டோட்டல் பார்ட்ஸ் வந்து எவ்வளோனா 95 வருது. ஸோ அந்த 95ங்கிறத நான் கீழே வந்து எழுதிக்கிறேன். டோட்டல் பார்ட்ஸ் இல்லாமல் பி மட்டும் எவ்வளோனா பி வந்து 42. எதுலேருந்து போகுது, இந்த 33,630லேருந்து போகுது. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 14,868ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் 5 டேபிள் அடிக்கணும். 5 டேபிள் அடித்ததுக்கப்புறம் இது 19 மாறும். 19 நீங்கள் அடிச்சிங்கன்னா அது 354 மாறும். ஸோ அப்போ 42,354 உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 14,868 ரூபா. அதாவது 33,630 ஏபிசிக்கு வந்து பிரித்து கொடுக்குறீங்க. பிரித்து கொடுக்கும்போது ஏபியினுடைய ரேஷியோ வந்து 3:7ஆகவும் பிசியினுடைய ரேஷியோ வந்து 6:5ஆகவும் இருந்தால் பி ரிசீவ் பண்ணக்கூடிய மணியினுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும், இதை நம்ம ஃபஸ்ட்டு ஏபி பிசி தனியாக இருக்குது. அப்போ நமக்கு காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து ஏக்கு வந்து 18, பிக்கு வந்து 42, சிக்கு வந்து 35 இருக்குது. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நான் டோட்டல் ரேஷியோ கீழே போட்டு அப்புறம் எனக்கு நான் எந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அதையும் போட்டு நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். தேர்டு கொஸ்டினுக்கு அடுத்து நம்ம அடுத்து போகிறது 4th கொஸ்டின். 3,400 ரூபா இருக்குது. அதை வந்து ஏபிசிடிக்கு பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுக்கும்போது ஏபி வந்து ஏபியினுடைய ரேஷியோ வந்து 2:3 ஆகவும் ஏபியினுடைய ரேஷியோ வந்து எனக்கு 2:3 ஆகவும் பிசியினுடைய ரேஷியோ வந்து எனக்கு 4:3 ஆகவும் அடுத்து சிடியினுடைய ரேஷியோ வந்து எனக்கு 2:3 ஆகவும் இருக்குது. அப்போ எனக்கு பியோட ஷேரும் டியோட ஷேரும் சேர்த்துனா எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இப்போ நம்ம ஏபிசிடி அப்போ வந்து என்ன பண்ணணும், ஏபிசி அடுத்து டி. இப்போ ஏவோடது என்னது, ஏவுக்கு பிக்கு வந்து பார்த்தோன்னா 2:3, பிசிக்கு வந்து என்னது 4:3, அடுத்து சிடிக்கு வந்து 2:3. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி தான் பாக்ஸ் மெத்தடு தான். இங்கே வந்து ஒரு பாக்ஸு 3, இங்கே வந்து ஒரு பாக்ஸு 3, அடுத்து இங்கே வந்து ஒரு பாக்ஸு 3, இங்கே வந்து ஒரு பாக்ஸு 2, இங்கே வந்து ஒரு பாக்ஸு 2, இங்கே வந்து ஒரு பாக்ஸு 4. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 16:24:18:27 அப்படின்னு வரும். இப்போ எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கான், இப்போ எனக்கு அவன் சம் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் பிஎன்டி கேட்டிருக்கான். இப்போ சம் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் பிஎன்டினா என்ன அர்த்தம், சம் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் பிஎன்டினா என்ன அர்த்தம்னா இப்போ எனக்கு இது என்னது கைஸ், இப்போ வந்து எனக்கு இது என்னென்னா இப்போ பிஎன்டினா என்னது, இப்போ பி வந்து 24, டி வந்து 27. அப்போ எனக்கு பியும் டியும் மட்டும் எவ்வளோ இருக்காங்க, பியும் டியும் மட்டும் 51 இருக்காங்க. டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ, இந்த 51ஓட பேலன்ஸ் இருக்க ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து இந்த இது நம்ம இதையும் நமக்கு அதையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கேஸ் வரும், எவ்வளோ வரும்னா டோட்டலாக எவ்வளோ 16, 24, 18, 27,
10 15 10 25 2 3 5 6 7 8 85 வரும். ஸோ அப்போ 51/85 இன்ட்டு 3400. இந்த 51 டிவைடட் பை 85 இன்ட்டு 3400 நம்ம போடுறோம்னா நமக்கு இது வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு இதுக்கு வந்து 680ன்னு கிடைக்கும் கைஸ். நமக்கு இது வந்து 680ன்னு இல்லை, நமக்கு இதுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2040 கிடைக்கும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்களேன். இப்போ இந்த 51 இருக்கா, ஃபஸ்ட்டு இந்த 85 வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன், 5 டேபிளால் அடிக்கிறேன். 5 டேபிளால் அடித்தேன்னா எனக்கு இது வந்து ஒரு டைமும் இது எனக்கு 7 டைமும் மாறும். இதை நான் இங்கிட்ட அடித்தேன்னா எனக்கு என்னவாக மாறும்? 680 மாறும். அடுத்து இந்த 17 டேபிள் வச்சு அடித்தேன்னா இது ஒரு டைமும் இது 3 டைமும் மாறும். அப்போ எனக்கு 3 × 680 தான் எனக்கு இந்த சம்முக்கான ஆன்சரு. போட்டால் எனக்கு எவ்வளோ வரும்? 2040ன்னு கிடைக்கும். ஸோ 4th கொஸ்டினுக்கு எனக்கு 2040. அடுத்து 5th கொஸ்டின் நான் தவறுதலாக என்ன பண்ணிட்டேன், அதாவது கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பை மிஸ்டேக் இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் 117 among ABC in the ratio of 1:2, 1/2, 1/3, 1/4, it was divided in the ratio of 2:3:4. who gains the most and by how much அப்படின்னு கேட்டிருக்கான். அதாவது 117 வந்து நான் 3 பேர்த்துக்கு மத்தியில் நான் எப்படி கொடுத்துருக்கணும்னா 1/2, 1/3, 1/4ன்னு கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம இப்போயே நம்ம எல்சிஎம் எடுத்து வச்சுக்கலாம். கீழே வந்து 12 போட்டால் ஸோ 2 6 are 12, அப்போ மேலே 6, 3 4 are 12, அப்போ மேலே 4, 4 3 are 12, அப்போ மேலே 3. அப்போ நமக்கான ரேஷியோ என்ன? 6:4:3. இதுதான் நமக்கான ரேஷியோ. இப்போ இதுதான் 6:4:3. இப்போ 117 இருக்குது. இந்த 117 வந்து நான் ஃபஸ்ட்டு பிரிக்கணும். இப்போ என்னென்னா இதை நான் இப்படி தான் கொடுத்துருக்கணும். ஆனால் நான் எப்படி கொடுத்துருக்கேன்? 2:3:4ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பேசிக்காக பாருங்களேன். இப்போ 117 வந்து 117 இருக்குது. இந்த 117 நான் எத்தனை பங்காக இங்கே கொடுத்துருக்கேன்? 13 பங்காக கொடுத்துருக்கணும். 13 பங்காக கொடுத்துருந்தா எனக்கு ஒரு பங்குக்கு எவ்வளோ? எனக்கு 13 பங்காக கொடுத்துருந்தா எனக்கு ஒரு பங்குக்கு வந்து 9 ரூபா ஆயிருக்கும். ஒரு பங்குக்கு எனக்கு எவ்வளோனா 9 ரூபா இருக்கும். அப்போ எனக்கு நான் இதை நான் எப்படி கொண்டு போயிருப்பேன்? அப்போ நான் ஏக்கு வந்து 54 ரூபாயும், பிக்கு வந்து 36 ரூபாயும், சிக்கு வந்து 27 ரூபாயும் கொடுத்துருப்பேன். இதுதான் வந்து கரெக்டாக போயிருக்க வேண்டியது. இதுதான் கரெக்டான வேல்யூ. ஆனால் ரியலாக என்ன நடந்துச்சு? ரியலாக நான் வந்து 2:3:4ன்னு கொடுத்துட்டேன். அதாவது என்ன சம புரிஞ்சுக்கணுன்னா நான் 117 2:3:4ன்னு கொடுத்துட்டேன். அதாவது இதை வந்து நான் வந்து ஒரு 6 7 8 9 பங்காக பிரித்து அதை நான் வந்து ஏக்கு வந்து 2 பங்கும், பிக்கு வந்து 3 பங்கும், சிக்கு வந்து 4 பங்கும் கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துருக்கும் போது எனக்கு வந்து எப்படி இருந்திருக்குன்னா இது வந்து எனக்கு 9. அப்போ 117 நான் வந்து 9 பங்காக பிரிச்சுருந்தேன்னா எனக்கு ஒரு பங்குக்கு வந்து 13 ரூபா வரும். அப்படி நான் போட்டேன்னா 26, 39, 52 ரூபா. அதாவது ஏக்கு வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கணுன்னா 54 ரூபா கொடுத்துருக்கணும். ஆனால் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? 26 ரூபா கொடுத்துருக்கேன். எனக்கு மைனஸ் பண்ணும்போது எனக்கு அது ரொம்பவே கம்மியாக இருக்கும். 54லேருந்து 26 மைனஸ் ஆச்சுன்னா 28 ரூபா எனக்கு வந்து அது வந்து மைனஸில் போயிருக்கு ஏக்கு. சரியா? அப்போ இவன் கெயின் பண்ண கிடையாது. ஓகே, நம்ம அடுத்து பி எடுத்துக்கலாம். பி எடுக்கும்போது அவனுக்கு நான் ஆக்சுவலாக 36 ரூபா கொடுக்கணும். ஆனால் நான் அவனுக்கு 39 ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா பி கெயின் 3 வந்து அவனுக்கு வந்து கெயின் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். 36 ரூபா வாங்குறவனுக்கு 39 ரூபா கொடுத்தா அவனுக்கு 3 அதிகம் தானே. சி வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து 27 கொடுக்கணும். ஆனால் அவனுக்கு நான் 52 கொடுத்துட்டேன். அப்போ நான் அவனுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக போயிருக்கு. எவ்வளோ போயிருக்கு? 25 போயிருக்கு. அப்போ பி தான் ஹையஸ்ட்டு, அவனுக்கு தான் 25 அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா கைஸ்? அடுத்து 6th கொஸ்டின். இப்போ சம் ஆஃப் மணி வந்து டிவைடட் அமாங் ஏ பி சி சச் தட் ஏ ஷேர் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் பி ஷேர் அண்ட் பி ஷேர் இஸ் 4 times சி ஷேர் தென் தி ஷேர் ஆஃப் ஆர் இன் தி ரேஷியோ ஆஃப். நல்லா பாருங்களேன், ஒரு சம் ஆஃப் மணி வந்து ஏபிசிக்கு நடுவில் பிரியுது. such that A share is equal to twice the B share. இதை நம்ம அப்படியே ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்களேன். அதாவது இது இருக்குல்ல, இப்போ இது இருக்குல்ல, இதுவும் ஒரு கண்டிஷன், இதுவும் ஒரு கண்டிஷன். இப்போ ஏ ஷேர் இஸ் ஈக்குவல் டு
ட்வைஸ் பி ஷேர் அப்படின்னா புரியுதா? அப்போ ஏ பை பி எப்படி எழுதலாம்? ஏ பை பையை 2:1 எழுதலாமா? ஓகே. அடுத்து பி ஷேர் இஸ் 4 டைம் ஆஃப் சி ஷேர். அப்போ பி பை பி ஷேர் இஸ் 4 டைம்ஸ் ஆஃப் சினா பி பை சி இஸ் ஈக்குவல் டு 4/1. ஓகேவா? அப்போ இதை நமக்கு எப்படி எழுதலாம்? இதை நான் வந்து ஏ பி சின்னு எழுதும் போது ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 1, அடுத்து பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 1. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன், இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த பாக்ஸில் 1, இந்த பாக்ஸில் 4. அப்போ 2 4 சார் 8, 1 4 சார் 4, 1 1 சார் 1. அப்போ 8:4:1 தான் எனக்கு இந்த சம்முக்கான ரேஷியோ. அடுத்து நான் பார்க்க போகிறது 7th கொஸ்டின். டிவைடு ₹1250 among A, B, C so that A gets 2/9 of B share, C gets 3/4 of A share. என்னடா பார்க்க நம்ம இந்த கான்செப்ட் பார்க்கலைன்னா ஒன்றுமே இல்லை. அதை நீங்கள் அப்படியே ஒரு கண்டிஷனாகவும் இதை வந்து இன்னொரு கண்டிஷனாகவும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து A gets 2/9 of B share. அப்போ A is equal to 2/9 of B அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? பி வந்து நமக்கு இங்கே வந்துடும் அர்த்தம். அப்போ ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 2/9. அப்போ ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2:9 அப்படின்னு வந்திருக்குமா? அடுத்து இந்த கண்டிஷன் வச்சு பாருங்களேன். சி கெட்ஸ் 3/4 ஆஃப் ஏ ஷேர். இது நமக்கு என்ன வரும்? இந்த ஏ வந்து நமக்கு இங்கிட்ட, இந்த ஏ இங்கிட்ட வச்சுக்கலாம். சியை கொண்டு வந்து நம்ம எப்படி கீழே இறக்கிடலாம். சியை இறக்குனா 4/3 இஸ் ஈக்குவல் டு ஏ பை சி. அப்போ எனக்கு வந்து இது இப்படி வந்துருச்சு கைஸ். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ வந்து ஓகே, இது நீங்கள் இந்த கான்செப்ட் படி போடலாம். இந்த கான்செப்ட் படி போட்டால் இது சிஏபின்னு போட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஏபிக்கு வந்து 2:9 வரும். அடுத்து வந்து ஏசிக்கு வந்து 4:3 வரும். அப்போ நீங்கள் அதே மாதிரி வந்து டேபிள் போடணும். இங்கே வந்து 2 ஆகவும் இங்கே வந்து 4 ஆகவும் போடணும். அப்போ வந்து இது வந்து 6 மாறும், இது வந்து 8 மாறும், இது வந்து 9 4 9 36 மாறும். ஸோ ஏபிசின்னு எழுதும் போது 8 36 6 8 36 6. இதை நான் மறுபடியும் பிரிக்கும் போது 4 18 3 அப்படின்னு எனக்கு வரும். ஓகேவா? இது நீங்கள் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலான்னா, இப்போ நம்ம இந்த கண்டிஷன் அப்படியே எடுத்துக்கோங்களேன். சி இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். எனக்கு ஏவோட வேல்யூ தான் 2/9 ஆஃப் பின்னு வருதா? அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 3/4 இஸ் ஈக்குவல் டு 2/9 ஆஃப் பி அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கு பிக்கு எனக்கு கண்டிஷன் இருந்தால் சூப்பராக இருக்கும், அதனால தான். ஸோ இது ஒரு டைமும், இது 2 டைமும், இது ஒரு டைமும், இது 3 டைமும். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு B/6. அப்போ B/C இஸ் ஈக்குவல் டு 6/1. அப்போ ஏ பை பி என்னது? ஏ பை பி 2:9, இது 6:1. இதை நமக்கு போட்டாலே நமக்கு வந்து 4:18:13 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். 4:18:3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இது கிடச்சிட்டாலே நமக்கு போதும். இப்போ நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும்னா, ஷேர்ஸ் ஆஃப் ஏபிசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 4 18 3 இது 2 கூட்டினா நமக்கு 15 1 25 ஷேர் வருது. அப்போ 1250 நான் 25 ஷேர்ஸாக எடுக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஷேர் வந்து எவ்வளோ? ஒரு ஷேரோட வேல்யூ ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோனா எனக்கு 50. அப்போ ஏ கிட்ட எனக்கு 4 இருக்குது. அப்போ 450 சார் 200. பி கிட்ட எனக்கு எவ்வளோ இருக்குது? 18 இருக்குது. அப்போ எனக்கு இதுக்கு 900. சி கிட்ட எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போ நான் 350 சார் 150. அப்போ ஃபைண்ட் தி ஷேர்ஸ் ஆஃப் ஏபிசி வந்து ஏவோட வேல்யூ 200, பியோட வேல்யூ 900, சியோட வேல்யூ 150. அடுத்து 8th கொஸ்டின். 2010 ரூபா இருக்குது. அதை வந்து டிவைடு பண்ணணும். ஆமாங்க, யார் யாருக்கு? ஏபிசிக்கு பிரிக்கணும். such that a way that if A gets 5 then A gets ₹5 then B gets ₹10. உனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா எனக்கு 2 சாக்லேட் கொடுக்கணும். அப்போ உனக்கு ஒன்றுனா எனக்கு 2 அப்படிங்கிற கான்செப்ட் வருது தெரியுமா? அதே மாதிரி தான் 2010 ரூபா இருக்கான். அதை வந்து ஏபிசிக்கு வந்து பிரித்து கொடுக்கணுமா. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ சம்பாதிக்கிற ஒவ்வொரு 5 ரூபாய்க்கும் பிக்கு வந்து 12 ரூபா கிடைக்கணும். ஸோ ஏ கெட்ஸ் 5, பி கெட்ஸ் 12. ஓகேவா? அண்டு இப்போ இது வந்து பார்த்தா ஃபஸ்ட் கண்டிஷன். ஏ கெட்ஸ் ₹5 then B must get ₹12. ஆனால் பி வந்து 4 ரூபா கிடச்சிச்சின்னா சிக்கு வந்து 5.50 கிடைக்கணுமா. அப்போ சிஎனுடைய ஷேரு பிஎனுடைய இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்கான். இப்போ என்ன அர்த்தம்னா, ஏ
பியை வந்து நம்ம 5:12 எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும் பாருங்களேன். ஏ வந்து 5 ரூபா சம்பாதிச்சா பி வந்து 12 ரூபா சம்பாதிப்பான். பி வந்து 4 ரூபா சம்பாதிச்சா சி வந்து 5 ரூபா 50 பைசா சம்பாதிப்பான். நம்ம இந்த 5 ரூபா 50 பைசா நான் என்ன பண்ணிப்பேன்னா எப்பயுமே ரேஷியோ வந்து நான் பாயிண்டில் வச்சுக்க மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே ஒரு 0 மல்டிப்ளை பண்ணிடுவேன். மல்டிப்ளை பண்ணால் இது 40 மாறிடும், இது 55 மாறிடும். ஸோ இதுதான் B/C. ஓகேவா? ஸோ நான் இதை அடுத்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து A/B/Cன்னு எடுக்கிறேன். A/B/Cன்னு எடுத்தேன்னா இது வந்து எனக்கு 5, 12. இந்த பியோட வேல்யூ எனக்கு 40, சியோட வேல்யூ 55. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு 12 மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே வந்து 12 போடுறேன், இங்கே வந்து ஒரு 40 போடுறேன். அப்போ 540 சார் எவ்வளோ? 540 சார் 200. அடுத்து 12 × 40 வந்து நமக்கு 480 வரும். அடுத்து 12 × 55 வந்து நமக்கு 660ன்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வரும்னா 10:24:33 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஷேர் ஆஃப் சி இருக்குது தெரியுமா, அது பியை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ 34க்கும் 33க்கு 24க்கும் உள்ள கேப்பில் இருக்கிறது எவ்வளோ? 9. அப்போ 9 பங்கு வந்து சி வந்து பியை விட அதிகமாக இருக்குது. அந்த 9 பங்குங்கிறது எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ டோட்டல் பங்கு எவ்வளோ? டோட்டல் பங்கு வந்து 10, 24, 33. அப்போ இது 7, 5, 6, 67 பங்கு வந்து 2010னா அதில் 9 பங்கு எவ்வளோ அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 2010 இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 270 கிடைக்கும். ஸோ டிவைடட் இன்டு பார்ட்ஸில் நம்ம பார்த்த கடைசி செம்மு முடிஞ்சு போச்சு. 2 ஹோம்ஒர்க் செம் இருக்குது. இந்த ஹோம்ஒர்க் செம் பாருங்கள், கீழே ஆன்சர் கொடுத்துருப்பேன். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் கைஸ்.